இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. திரும்ப வர போறியா? எப்படி கேப்போம்? Are you going to come back? Are you going to come back? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Are you going to come back? இதுவே திரும்ப போக போறியாண்டா அப்படி கேப்போம். Are you going to go back? Are you going to go back? Going to go அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு யோசிக்காங்க. தப்பே இல்லை, கேட்கலாம். இதுவே நீ திருப்பி செய்ய போறியாண்டா அப்படி கேட்போம். Are you going to do again? அங்க back என்று சொல்ல மாட்டோம். Again மீண்டும் திரும்ப. Are you going to do again? அப்ப நீ திரும்ப நித்திர உள்ள போறியா அப்படி கேட்போம். ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Are you going to sleep again? Are you going to sleep again? இதுவே மறுபடி குளிக்க போகிறாயா? Are you going to take a shower again? Are you going to take a shower again? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Are you going to take a shower again? மறுபடி சமைக்க போறியா? இப்பதான் சமைச்சு முடிச்சு வந்தாங்க. அப்ப கேட்க போறோம், திருப்பியும் சமைக்க போறியா? Are you going to cook again? Are you going to cook again? Are you going to cook again? இதுவே நீ மீண்டும் வருவாயா அப்படி கேட்போம். Will you come back again? Will you come back again? போய் அவனை எழுப்பு எப்படி சொல்வோம். Go and wake him up. Go and wake him up. இதுவே போய் அவளை எழுப்பு அப்படி சொல்லலாம். him உள்ள இடத்துல her. Go and wake her up. Go and wake her up. இதுவே அவர்களை எழுப்பு அப்படி கேட்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. Well done. Go and wake them up. Go and wake them up. இதுவே உண்ட அப்பாவை எழுப்பு. Go and wake your dad up. Go and wake your dad up. ராஜாவை எழுப்பு. Go and wake Raja up. Go and wake Raja up. முதலாவது விஷயம், நீங்க வாயை திறந்து பேசணும். அதுக்கு பிறகு தப்பெல்லாம் திருத்திக் கொள்ளலாம். Mistakes can be corrected later. நான் ஆன்லைன்ல ஒரு சாரி வாங்கணும். I have to buy a saree online. I have to buy a saree online. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. I have to buy a saree online. இதுவே ஒரு போன் வாங்கணும். I have to buy a phone online. I have to buy a phone online. இதுவே ஒரு வாட்ச் வாங்க வேணும். எப்படி சொல்லுவீங்க? Superb. I have to buy a watch online. I have to buy a watch online. எது வாங்க போறீங்களோ அதை சொல்லுங்க. அவள் விரைவில் திரும்பி வருவாள். இனித்தான் நடைபெற போகுது. She will be back soon. விரைவில். He will be back soon. She will be back soon. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She will be back soon. She'll be back soon. இதுவே நான் விரைவில் திரும்பி வருவேன். I will be back soon. I will be back soon. எதிர்காலத்தில் நானாக இருந்தால் என்ன, ஒருமையாக இருந்தால் என்ன, தன்மையாக இருந்தால் என்ன, உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வினைச்சொல், உதவி வினைச்சொல் எல்லாமே
எந்தவித மாற்றமும் இல்லாம வரும். ஏன் எதிர்காலத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இல்லையா? அவர்கள் விரைவில் திரும்பி வருவார்கள். எப்படி சொல்வோம்? Very good. They will be back soon. They will be back soon. நாங்கள் விரைவில் திரும்பி வருவோம். We will be back soon. We will be back soon. வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது. எப்படி சொல்வோம்? Life is full of ups and downs. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. Life is full of ups and downs. Again, life is full of ups and downs. So don't worry about anything. வேற யார் வருவாங்க? ஏதோ ஒரு பார்ட்டியில் ஏதோ ஒன்று நடைபெற போகுது, மீட்டிங், whatever it is. யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? வேற யார் வருவாங்க? வேற யார்? Who else? Who else will come? Who else will come? வேற யார் இதை செய்வாங்க? அப்படி கேட்கலாம். நீங்க போயிட்டு ஒரு ஆள்கிட்ட இந்த வேலையை செய்யன்றீங்க. நானா செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லிக்கலாம்? வேற யார் செய்வாங்க? Who else will do? Who else will do? இதுவே இதை நீ எழுது அப்படின்னு சொல்றீங்க. நான் எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? வேற யார் எழுதுவாங்க? Who else will write? Who else will write? உங்களுக்கு சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா அந்த நேரத்துல பசிக்கல. அப்ப என்ன சொல்லுவீங்க? நான் அப்புறமா சாப்பிடுறேன். எப்படி சொல்லுவோம் இதை? I will eat afterwards. I will eat afterwards. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'll eat afterwards. I'll eat afterwards. இதுவே அவர்கள் அப்புறமா சாப்பிடுகிறார்கள். அவர்கள் அப்புறமா சாப்பிடுவார்கள். எப்படி சொல்வோம்? Well done. They'll eat afterwards. They'll eat afterwards. இதென்ன இனி நடைபெற போகின்ற செயல். அப்ப சிங்குலர் ப்ளூரல் பேசுபவர் எந்தவித வேறுபாடும் இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அவன் அப்புறமா சாப்பிடுவான். எப்படி சொல்வீங்க? Very good. He'll eat afterwards. He'll eat afterwards. இதை சாப்பிடாத. ஏதோ ஒன்று கெட்டு போனது இல்லை ஏதாவது. அப்ப என்ன சொல்றீங்க? இல்லை இன்னொரு ஆளுக்கு நீங்க வச்சு ஷேரா கூட இருக்கலாம். எப்படி சொல்லுவீங்க? இதை சாப்பிடாத. Don't eat this. Don't eat this. இதுல இதை குடிக்காத என்ன சொல்லியிருப்போம்? Very good. Don't drink this. Don't drink this. இதை செய்யாதே எப்படி சொல்வோம்? Superb. Don't do it. Don't do this. Don't do this. இதுவே இதை வாசிக்காதே என்ன எப்படி சொல்லுவீங்க? Superb. Don't read this. Don't read this. அப்போ உங்களுக்கு என்ன செய்ய வேணாம் என்று தோன்றுதோ அதை அதுல போட்டீங்கன்னா சரி, அந்த செயலை சொன்னீங்கன்னா சரி. இதுக்கு மேல என்னால விளக்க முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. I can't explain anymore. I can't explain anymore. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I can't explain anymore. இதுக்கு மேல என்னால விவரிச்சு சொல்ல முடியாது. இப்ப என்ன பார்த்தா விளக்க முடியாது, இனி விவரித்து சொல்ல முடியாது. I can't elaborate anymore. I can't elaborate anymore. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் மீண்டும் வருவாளா? வேறு யார் வந்து இருக்கிறார்கள்? விடைகள் சரியோ பிழையோ? Please do comment. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe the channel. Thank you for watching.